ஸோ அப்படின்னா என்னன்னா, அதனால். தட்ஸ் வைனா அதனால தான். சரிங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு பேசும்போது, இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைய வந்துட்டு போட்டு பேசும்போது, நம்மளுக்கு தானாவே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சரிங்களா? அது கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லாம, நம்ம வந்துட்டு இங்கிலீஷ் பேசும்போது ஷார்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது. சரிங்களா? இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்த சென்டென்ஸ்க்கு இந்த 2 வார்த்தை எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் மாரி இருக்கா? ம். இப்போ நம்ம சென்டென்ஸ் படி ஐ வாஸ் சிக் ஸோ ஐ குடின்ட் ரைட் ஹோம்வொர்க். சரிங்களா? என்ன சொல்றாங்க? எனக்கு உடம்பு சரியில்ல. அதனால என்னால வீட்டு பாடம் எழுத முடியவில்லை. சரிங்களா? இப்போ ஐ வாஸ் சிக் அப்பன்னா என்ன? நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். சரிங்களா? வாஸ் வந்தாலே அது நடந்து முடிஞ்ச விஷயம். ஐ வாஸ் சிக். எனக்கு உடம்பு சரியில்ல. அதுக்கப்புறம் எப்படி நம்ம அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறோம்? அதனால. சரிங்களா? அப்போ ஸோ ஐ குடின்ட். குடின்ட்னா என்ன? முடியவில்லை. ஓகேங்களா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு விஷயம் செய்ய முடியலன்னா என்ன போடணும்? குடின்ட்ன்னு போடணும். சரிங்களா? குட் பிளஸ் நாட் அது வந்துட்டு சேர்க்கும்போது குடின்ட்ன்னு சொல்லணும். சரிங்களா? ரைட் ரைட் ஹோம்வொர்க். நெக்ஸ்ட்டு ஐ ஹேட் நோ பென். தட்ஸ் வை ஐ டிடின்ட் ரைட் ஹோம்வொர்க். என்ன சொல்றாங்க? என்ட்ட என்ன இல்ல? பென்னு இல்ல. சரிங்களா? ஹேட் அப்படின்னா என்னன்னா, அதுவும் பாஸ்ட் டென்ஸ்ல. நம்மள்ட்ட இருந்தது அப்படின்னா, ஐ ஹேட் பென். என்கிட்ட இல்ல அப்படின்னா என்னன்னா, ஐ ஹேட் நோ பென். ஓகேங்களா? இப்ப ஐ ஹேட் நோ பென் என்ட்ட பென் இல்ல. அடுத்த சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கலாம்? அதனால தான். அப்ப நான் எப்படி சொல்லணும்? தட்ஸ் வை. ம். தட்ஸ் வை ஐ டிடின்ட் ரைட் ஹோம்வொர்க். அதனால தான் நான் எழுதல. சரிங்களா? ஒரு விஷயத்த நான் செய்யல அப்படின்னு கடந்த காலத்துல நம்ம முடிஞ்சு போனதுல சொன்னோம்னா, டிட் யூஸ் பண்ணணும். சரிங்களா? என்னால செய்ய முடியல. ம். நான் எழுதல அப்படின்னா என்ன போடணும்? டிட் போடணும். சரிங்களா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல முடியலன்னு சொன்னா குடின்ட். என்ன நான் செய்யல